நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபத்தின் ராஜா குளத்திலிருந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 804வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நாக சதுர்த்தி. இன்றைக்கி ஆக்சுவலி ஆடி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபட்ச சதுர்த்தியாக நாக சதுர்த்தியாக கொண்டாடப்படுறது இந்தியா முழுக்க. ஸோ இன்றைக்கி நாக சதுர்த்தி சொல்லும்போது ஏன் அதை பற்றி பேசக்கூடாதுன்ற கரெக்டாக விவேக் சார் பேசணும்னு அமைச்சிருந்தார். ஐ ஆல்சோ ஹேர்ட் இன் மை மைண்டு. நான் கோவிலில் தலைவராக இருக்கும்போது நான் சொல்கிறது ஒரு அரௌண்ட் 10 இயர்ஸ் பேக்கு என்னாச்சுன்னா, எங்கள் கோவில் வாசலில் பெரிய அரச மரம் இருந்தது. அது நிறைய குப்பையெல்லாம் போட்டுருவா, படங்கள்லாம் கொண்டு வச்சுருவா மாதிரி இருந்தது. தென் நான் ராமலிங்கன் எங்கள் கோவிலில் அப்போ பொருளாளர் இருந்தார். அவர் என்ன பண்ணலாம் சொன்னார், ஒரு மேடையை கட்டி ஒரு நாகப்பிரதிஷ்டை பண்ணிடலாங்கன்னு சொல்லிட்டு சங்கல்ப கணபதி ஒரு கணபதியும் நாகங்கள் சிவநாகம் கிருஷ்ணநாகம். சிவநாகம்னா அந்த நாகத்துக்கு நடுவில் சிவலிங்கம் இருக்கும். கிருஷ்ணநாகம்னு கிருஷ்ணர் காளிங்க நேரத்தில் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 3-4 நாகங்கள் ப்ளஸ் பிள்ளையார் பிரதிஷ்டாகி எல்லோரும் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கு நிறைய பேருக்கு வேண்டுதல் நிறைவேறி இப்போ தனி ஃபென்சிங் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக நடக்கிறது. ஸோ இந்த நாக சதுர்த்தியில் பாருங்கள், இந்த மாதிரி கருங்கல் நாகங்கள் சில கோவிலில் நிறைய இருக்கும் பார்க்கலாம். நம்ம நிறைய நாகங்கள் இருக்கிற கோவில்லாம் பார்த்தா பெருசு. இந்த ஃபுல்லாக அந்த ஆரணி புத்திரங்காமேஸ்வரர் கோவில் இருக்குது. அங்கெல்லாம் நாகப்பிரதிஷ்டை நூற்றுக்கணக்கில் நாகங்கள் இருக்கும். சில இடத்துல காம்பவுண்ட் முழுக்காவே நாகங்கள் வச்சுருக்கா. இந்த மாதிரி நாம காஞ்சிபுரம் மடத்து உள்ள இருக்குது. அந்த பார்க்கலாம், இவ்வளோ தலைகள் இருக்காது, 5 தலை நாகம் ஒன்று இருக்குது. இது மாதிரி இது நாகதேவதைவ நாகக்கன்னிவ நாகதேவதை ஜரத்காருவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மானசா தேவியாக இருக்கணும். பெண் தோற்றமாக இருக்கிறதுனால இப்போ தான் மானசாவாக இருக்கணும். ஏன்னா வாசுகியோட சிஸ்டர் அவ. ஸோ இன்றைக்கி என்ன செய்யலான்னா, 9 நாகங்கள் சொல்லப்படுறது. இந்த கடைசியில் இந்த சோத்திரம் சொல்கிறேன், இது பார்த்துடலாம். நாக் பூஜா அப்படின்னு போட்டிருக்கான். வடநாட்டிலலாம் நாகத்துக்கு பாலே கொடுப்பா ஸ்ட்ரைட்டவே. 9 நாகங்கள் நவநாகங்கள் சொல்லிருக்கு. ஆதிசேஷன் நாகர்களின் தலைவர், பூமியை நடுவில் இருந்து தாங்குபவர், விஷ்ணுவின் படுக்கை, சிவமூர்த்தியின் தலையில் இருப்பவர், பதஞ்சலியாக அவதார் எடுத்தவர். 1. 2வது கார்கோடகன் கத்திருவின் புத்திரர், சிவமூர்த்தியின் மோதிரம். சிவபெருமானின் விரலில் ஒரு முறை விஷம் கக்கியதை எண்ணி வருந்தி வடப்புறத்தில் தவமையற்றி சிவநடன தரிசனம் பெற்றவர். அடுத்து 3வது அனந்தன். குளிகன் விஷ்ணு மகாத்மியம் கேட்டு நற்பதம் அடைந்தவர் குளிகன். தட்சகன் வாசுகியின் தம்பி, பரீட்சித்தை கடித்தவர், சர்ப வேள்வியில் தப்பித்தவர், யாகத்தால் சிருஷ்டிக்கப்பட்டு 3 கண் பெற்றவர். சங்கபாலன் கத்திருவின் குமாரர், பூமியை தாங்குபவர். பத்மந்த ராகத்தில் உள்ள அஷ்டமகாநாகர், பிருகுவிற்கு சூரிய மண்டல பெருமையை கூறியவர். மகாபத்மன் குபேர திசையின் காவலாளி, புதையர்களை எல்லாம் காவல் காக்கும் அஷ்டமகாநாகர். வாசுகி 9வது வாசுகி அமுதன் கடைய உதவியவர், தனது மகள்களை அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து கொடுத்தவர். இவரது பட்னம் நாகதன்மம், ஆதிசேஷனின் சகோதரர். ஸோ இதெல்லாம் சர்பசாஸ்திரம் இந்த நூல்லேருந்து இந்த நவநாகங்களை பற்றி குறிப்பிடுத்திருக்கு. ஸோ நாக சதுர்த்தி ஆடி மாதம் 12ஆம் தேதி, அதாவது 28/7/25 திங்கட்கிழமை நாக சதுர்த்தி. உங்களுக்கு நாகதோஷம் இருந்தால் மறக்காமல் புற்றுக்கு பால் ஊற்றினால் இன்றைக்கி பண்ணால்
அது சால்வ் ஆகும். ஆடி மாதம் வளர்ப்பறை சதுர்த்தி அன்று நாக சதுர்த்தியாக இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. இன்றைய தினம் நாகதேவதைக்கு பூஜை செய்து புற்றுக்கு பால் ஊற்றி புற்று மண்ணை பிரசாதமாக அணிந்து கொள்வார்கள். அன்றைய தினம் 9 நாகதேவதைகளை அனந்தன், வாசுகி, கிஷ்கலன், அப்ஜன், மகரி, அப்ஜன், கங்குபாலன், கார்கோடகன், குளிஜன், பத்மன் பேர் மாறி மாறி வருது. ஆகியோருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு புற்றுக்கு பால் ஊற்றுவது வழங்கும் மூலம் நாகதோஷங்கள் ஆரம்பம். நான் முன்னாடி சொன்ன பேரை சொன்னாலே போதும். பொதுவாக நம்முடைய வீட்டில் திருமண தடை, குழந்தை பேர் கிடைப்பதில் தடை, வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும் தடை இதான் இருந்தால் தோஷம் இருக்கா அந்த ஜாதகத்தை பார்த்தாலும் சொல்லுவார். ஜோதிடத்தை கேட்டு பண்ணணும். நம்முடைய ஜாதகத்தில் ராகு கேதுவுக்கு இடையே கிரகங்கள் சிக்கியுள்ள போது அதை அதான் சர்ப்பதோஷம் சொல்லப்படுறது. கால சர்ப்பதோஷம். ராகு கேதுக்கு நடுவில் எல்லா கிரகங்களும் மாட்டிடுறோம். முன் ஜென்மத்தில் வாழ்ந்தபோது பாம்பிற்கோ அல்லது பிற விலங்குகளுக்கோ கேடு விளைவித்திருந்தால் உங்களுக்கோ உங்களுடைய சந்ததிக்கோ நாக சர்ப்பதோஷம் ஏற்படும். சர்ப்பதோஷம் ஆன்மீக ரீதியாக ராகுவை பாம்பு உடலும் மனித தலையும் கொண்டதாகவும் கேதுவை பாம்பு தலையும் மனித உடலும் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. நவகிரகங்களின் நிழல் கிரக ராகுக்கும் கேதுவுக்கும் இடையில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் சிக்கு கொண்டிருந்தால் அவை கால சர்ப்பதோஷமாகிறது. சர்ப்பதோஷமோ நாகதோஷமோ எது இருந்தாலும் எந்த சுபகாரியம் நடைபெறாது. தொடர்ந்து வரும் தோஷம் ஜாதக ரீதியாக இருக்கும் தோஷத்தை விட நாகத்தை தாக்குவதன் மூலம் ஏற்படும் தோஷம். பாம்பு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாள். திரட்டி விட்டுடலாம், அப்படி தோட்டத்தில் கொண்டு விடலாம், காட்டில் கொண்டு விடலாம். 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் நாகம் தொடர்ந்து வரும் என்று கூறுவார்கள். இப்படிப்பட்ட தோஷத்தை விடுபடுவதற்கு உகந்த வழிபாடு நாகசதுர்த்தி. இன்னைக்கு பண்ணணும். அதை விரதம் இருந்து வழிபடுவோம். ஆடி மாதம் கருட பஞ்சமிக்கு முன்பாக அமைய நாகசதுர்த்தி நாளே நாக சதுர்த்தி. பொதுவாக ஆடி மாதம் சதுர்த்தி தினத்தில் தொடங்கும் நாக சதுர்த்தி விரத வழிபாடு அடுத்த வருட ஆனி மாத சதுர்த்தியோடு முடிவடையும். ஒரு வருஷம் பண்ணுவா. இடைப்பட்ட மாதங்களில் ஒவ்வொரு சதுர்த்தி தினமும் நாக சதுர்த்தி தினமாகும். குழந்தைகளுக்கு பிரச்சனை, நாகதோஷம் இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும். அப்படியே பிறந்தாலும் இந்த குழந்தைகள் ஊனத்துடன் இருக்கும். பிள்ளை அவதிப்படுவதை பார்த்து பெற்றோர்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவிப்பார்கள். இந்த துன்பங்களை மேலவும் நல்ல பலன்களை பெறவும் நாகதேவனுடைய மனமுருகி வழிபட வேண்டும். தோஷங்கள் நீங்கும். ராகு கேதுவினால் தோஷம் ஏற்பட்டு பருவமடைந்து நீண்ட காலம் திருமணமாகாமல் இருக்க பெண்கள் அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்துள்ள இடத்தில் கீழுள்ள நாகசிலைக்கு பால் விட்டு அபிஷேகம் செய்து வர நன்மைகள் நடக்கும். விநாயகர் தரிசனம். கேது பகவானுக்கு ராகு காலம் மற்றும் யமகண்டத்தில் அபிஷேகம் செய்து பூஜைகள் நடத்தலாம். கேது பகவானுக்கு அதிதேவதை விநாயகர். முழுமுதற்கடான விநாயகர் பெருமானை ஞாயிறு என்று தவறாமல் வழிபடுவது வேண்டும். மாத சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்கு அருகம்புல்லினால் அர்ச்சனை செய்யலாம். நாகராஜா காயத்ரி நாக சதுர்த்தி தினமான என்று நாகர்களின் புராணத்தை படித்து நாகராஜா காயத்ரி மந்திரம் சொல்லி சர்பராஜாய வித்மகே நாகராஜாய தீமகி தன்னோ அனந்த பிரசோதியாத். ஓம் சர்பராஜாய வித்மகே நாகராஜாய தீமகி தன்னோ அனந்த பிரசோதியாத் அப்படின்னு சொல்லி வணங்கணும். சர்ப்பங்களுக்கெல்லாம் தலைவரான நாகராஜனே உன்னை வணங்குகிறேன். நித்தமும் உங்களை நினைக்கும் இந்த அடியேனுக்கு ஆட்சி வழங்கி அருள் புரிய வேண்டும் நினைச்சுக்கிறோம். கோபமும் சுயநலமும் எல்லோரிடம் உள்ளது. நீ ஏன் உனக்கு சொந்தம் என்று நினைக்கிறாய்? நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. இப்போ இந்த நவநாக் சோஸ்திரம் ஒன்று இருக்குது. அனந்தம் வாசுகிம் சேஷம். சேஷன் ஆதிசேஷன். அனந்தம் வாசுகிம் சேஷம் பத்மநாபம் ச கம்பலம் சங்கபாலம் சங்கபாலம் தாத்தராஷ்டிர தக்ஷகம் காலியம் ததா ஏதாதி நவநாமாமி நாகாஞ்ச மகாத்மனா சாயம் பதே நித்யம் பிராத்தகாலே விசேஷித தஸ்ய விஷபயம் நாஸ்தி சர்வத்திர விஜயா பவேத். இது எதுக்கு சொல்கிறதுன்னா, காலை வேளையிலும் சாயந்தர வேளையிலும் சொன்னால் பயம் போயிடும். நமக்கு தோஷங்கள் தான் நீங்கள் அது போயிடும். சர்ப்பங்கள் நம்ம தீண்டாதுன்னு சொல்லியிருக்கு. இதை சொல்லி நாகசதுர்த்தி தினமான இருக்கு. அப்போ அதெல்லாம் நம்ம நினைவுக்கு வந்திருக்கோம். அதனால் இந்த நன்மை நடக்க வேண்டிட்டு இனி பக்கத்தில் ஏதாவது கோவில் இருந்தால் கூட
பால் ஊற்றிட்டு வாங்க. குழந்தை பிறக்கணும் சரி, திருமணத்தில் போகலாம் சரி, நீங்கிறமா சரி. ஸோ ஜாதகம் பார்க்காதவா கூட இன்னைக்கு பண்ணால் அந்த பலனே தனி. சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்குது, எனி டைம் வைக்க. இதோட இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.